ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். வந்துட்டாளுங்கல்ல அழுது போராண்டு போலம்பிக்கிட்டு இன்னும் என்ன கன்றாவையெல்லாம் பார்க்க போறோம். கதிரே பேசாம இங்க வேறண்ணே இதுவே அடுப்படியில போய் உட்காந்துட்டு மூக்க சிந்திக்கிட்டு இருக்கு. தேவையா அவளுக்கு இதெல்லாம்? விபூதி பூசி விடு. இதுக்கு தான் சொன்னேன் கண்டவர்களுக்கெல்லாம் காஃபி எடுத்துட்டு போகாதன்னு. கேட்டா தானே இவளுக்கு இதெல்லாம் தேவைதான். பார்வதி, மீனாட்சி அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு பிள்ளைக்கு தின்னூறு வச்சு விடு. அம்மா, பெரியவங்க நீங்க இருக்கீங்க, நீங்களே வச்சு விட்டுருங்கம்மா. இப்பதானே சொன்னேன், 1000 இருந்தாலும் பெத்தவ பெத்தவதான், மத்தவங்க எல்லாம் அப்புறம்தான். இப்படி ஒரு தங்கத்தை பெத்ததுக்கு கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுவும் அவ வயித்துல உசுறு வேற வச்சிருக்கா. நல்லா வேண்டிக்கிட்டு புள்ள நல்லபடியா பிறக்கணும்னு திண்ணூறு வச்சு விடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்னையில நீங்க தான் வந்து உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உங்க பொண்ணை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி எங்க பொண்ணை உங்க தம்பிக்கு கேட்டீங்க. சம்மந்தின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்தீங்க. அது யாருக்கு மறந்தாலும் எனக்கு மறக்காது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நிறையவே நடந்துருச்சு. நடந்து போச்சுன்னா என்னத்த சொல்றீங்க? தாருங்க, உங்க பொண்ணு வந்ததுதான் அந்த குடும்பம் கெட்டு குட்டிச்சவரா போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. தம்பி வேண்டாம், நான் ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கெல்லாம் வரல, என் மனசுல இருக்கிற கஷ்டத்தை தான் சொல்றேன். என்னத்த உங்களுக்கு கஷ்டம் இப்போ? கஷ்டம் எல்லா பெத்தவங்க மாதிரி நாங்களும் எங்க பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி இங்க அனுப்பி வச்சோம். ஆனா அது நடக்கல. ஏமா, அதுக்கு காரணம் நாங்க இல்ல, உங்க பொண்ணுதான் காரணம். சார் தம்பி இல்ல தம்பி, என்னமோ நான் பொண்ணு கேட்டு போனதாலே வாழ்க்கையை நாசமா போச்சுங்கிறாங்க. என்னைக்கு இந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிச்சோ எல்லாம் பிரச்சனையா இருக்கு. இப்ப எதுக்கு சார் இதெல்லாம்? விடுங்க தம்பி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இப்ப இவர் என் கூட பிறக்கா தம்பி, ஏன் இவரையும் பிச்சு விடலான்னு பாக்குறீங்களா? ஏமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதிய. இந்த உங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரு வாழ்க்கையில என்னத்தை பெருசா சாதிச்சாரு எனக்கு தெரியலையே. அவரே பாவம் தோத்து போன மனுஷன், அவர் பொண்ணு மட்டும் எப்படி இருக்க? உங்களுக்கு நான் சொன்ன வருத்தமா தான் இருக்கேன், ஆனா சொல்லாம இருக்க முடியல. இங்க பாருங்க, உங்க பொண்ணை அனுப்பி வச்சு இல்ல வந்து இது வரைக்கும் ஒன்னாவது உருப்படியா பண்ணிருக்கா? நான் சொல்லலாமா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. தொட்டது எது விளங்கல?
எங்கள் வீட்டு பொம்பளைய நிம்மதி அந்த அடுப்படியில் இருந்தாரு. பெரிய வீட்டு மருமகள்னு வெளியே போனா வந்தா அவ்வளவு மரியாதை.